ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். மகா பெரியவர் சந்நியாச தர்மத்தை 100% கடைபிடிச்சவர். அந்த சந்நியாச தர்மத்திலேருந்து அவர் வழுவினதே இல்லை. அதே நேரத்தில் சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்கும்போது பக்தர்கள் மனசையும் அவர் புண்படாத மாதிரி நடந்துப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு சன்னியாசிங்கிறதுனால அவர் எங்கே போனாலும் பாத நடையாகவே தான் போயிருக்கார். அவர் இருந்த வரைக்கும் அவர் மோட்டர் வச்ச வாகனம் எதுலேயுமே ஏறினதே இல்லை. அவ்வளவு தூரம் அவர் ஆரம்ப காலங்களில் மேனான்னு சொல்லுவாள், அந்த பல்லக்கில் தான் போயிட்டு இருந்தார். அப்புறம் அதுலேயும் விட்டுட்டு நாடு பூரா எங்கே போனாலும் அவர் கால்நடையாக நடந்தே தான் போயிருக்கார். அவர் அந்த அளவுக்கு ரொம்ப தன்னுடைய நியமங்கள் நிஷ்டைகள் சன்னியாசிகளுக்கு மடாதிபதிகளுக்கு என்ன நியமங்கள் இருக்கோ அதை வழுவாமல் கடைபிடிச்சவர். அதே நேரத்தில் பக்தர்களையும் அந்த சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் புண்படுத்திடக்கூடாதுங்கிறதையும் தெளிவாக நடைமுறையில் கொண்டு வந்தவர். அங்கே டெய்லி சங்கர மடத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுவார் பெரியவர். அதில் ஒரு முஸ்லீம் பையன் அபீத்துன்னு பேர். அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு கொன்றை மலர்கள் டெய்லி கொண்டு வந்து கொடுக்கறது அவனுக்கு பழக்கம். பெரியவர் பேரில் அவர் அதீத பக்தி. முஸ்லீம் பையனாக இருந்தால் கூட அவருக்கு என்னமோ பெரியவர் பேரில் அவருக்கு ஒரு பக்தி. கொன்றை மலர்கள் கொண்டு வந்து பூஜைக்கு கொடுப்பான். அதை வந்து அவர் பயன்படுத்திப்பார். இப்படி கொன்றை மலர் டெய்லி கொண்டு வந்து கொடுக்கறதுனாலே அந்த பையனுக்கு கொன்னை அபீத் அப்படின்னே பேர் மடத்தில். கொன்னைன்னா அது கொன்றைங்கிறது மருவி கொன்னை அப்படின்னு ஆயிடுது. நன்றியை வந்து நன்னின்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி கொன்னை அபீத் அப்படின்னே பேர். டெய்லி கொண்டு வந்து கொடுப்பான். அதை வந்து அவர் பூஜைக்கு சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு மகா பெரியவர் அதை பயன்படுத்திப்பார், அந்த கொன்றை மலர்களை. ஆனால் அதில் என்ன ஒரு இதுனாக்க, அவனுக்கு அந்த சந்திரமௌலீஸ்வரர் பிரசாதத்தை கொடுக்க மாட்டார் பெரியவர். பழங்கள் கொடுப்பார், கல்கண்டு கொடுப்பார், ஆனால் அந்த பிரசாதம் கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால், இஸ்லாமிய சம்பிரதாயப்படி கடவுளுக்கு படைக்கப்பட்ட அந்த பூஜை நைவேத்தியம் விபூதி குங்குமம் அதெல்லாம் ஏற்றுக்கிறது அவங்க மத சம்பிரதாயப்படி அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அந்த தர்ம சங்கடத்தை அந்த பையனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சந்திரமௌலீஸ்வரர் பிரசாதத்தை அவர் கொடுக்கவே மாட்டார். பழம் கொடுப்பார், கல்கண்டு கொடுப்பார், ஆசீர்வாதம் பண்ணுவாரே தவிர இந்த பிரசாதங்களை அவர் கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கக்கூடியவர். யாருக்கு என்ன கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும், அதே மாதிரி என்ன கொடுக்கறது என்ன கொடுக்கணும் எப்போ என்ன கொடுக்கணுங்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரியும். கல்கி சதாசிவம் அவர்கள் பெரியவாளோட அத்தியந்த பக்தர், ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர், பத்திரிகையாளர், எம்எஸ் அம்மாவுடைய கணவர். அவர் ரொம்ப பெரியவர் பேரில் அபார பக்தி. எம்எஸ் அம்மாவுக்கும் சரி சதாசிவம் அவர்களுக்கும் சரி அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது உண்டு. ஒரு வாட்டி அவர் பெரியவர் காளஹஸ்தியில் முகாம் போட்டிருந்தார். இவர் வந்து சதாசிவம் வந்து அப்போ காளஹஸ்தியில் போய் பெரியவாளை பார்க்குறதுக்கே வந்திருக்கார். கூடவே ரா கணபதி அவரும் கூட வந்திருந்தார். ரா கணபதி வந்து ஒரு பெரிய மகத்தான பொக்கிஷத்தை கொடுத்தவர். பெரியவாளுடைய அருளுரையெல்லாம் தொகுத்து தெய்வத்தின் குரல்னு 7 பாகமாக போட்டவர். அவரும் வந்து சதாசிவத்தோடு சேர்த்து 2 பேரும் தரிசனத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் சதாசிவம் சமீபத்தில் வெளிநாடு போயிட்டு வந்தார். பெரியவர்கிட்ட என்ன ஒரு இதுனாக்க, வெளிநாடு போயிட்டு வந்தவங்களுக்கு சந்திரமௌலீஸ்வரர் தீர்த்த பிரசாதம் அபிஷேகம் பண்ண தீர்த்த பிரசாதம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வெளிநாடுன்னு போயிட்டு வந்தால் கொஞ்சம் அனாச்சாரமாக இருக்கும், ஏதாவது ஆச்சார நியம நிஷ்டையை கடைபிடிக்க முடியாது, ஏதாவது ஆயிருக்கும் ஒரு, அதனால அவங்க கொடுக்கறதில்ல. இது சதாசிவம் அவர்களுக்கு தெரியாது. ரா கணபதி தீர்த்த பிரசாதம் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு வரிசையில் நிற்கிறார். அவருக்கு முன்னாடி சதாசிவமும் நிற்கிறார். இவருக்கு ரா கணபதிக்கு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. இல்லை இவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார், ஏன்னா நீங்கள் சமீபத்தில் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கீங்க, அதனால் கொடுக்க மாட்டார்னு சொல்கிறதுக்கு இவருக்கு சங்கடம். அவர் பெரிய மனுஷர், அவர்கிட்ட போய் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. அதே நேரம் கிட்டக்க போய் கொடுக்காம பெரியவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லாமல் பேசாமல் இருந்துட்டால் என்ன பண்ணுறது, இவருக்கு மனசு கஷ்டமாயிடுமேன்ட்டும் ஒரு சங்கடம். அதனால் மெல்லவும் முடியாமல் ஒழுங்கவும் முடியாமல் பேசாமலே இருக்கார். அவர் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக வரிசை நகர்ந்து போகிறது. இவர் இப்படி தர்ம சங்கடமாக யோசிச்சுட்டு இருக்கும்போதே பெரியவர் முன்னாடி போய் நின்றுட்டார். சதாசிவம் போய் நிற்கிற போது பெரியவரை பார்த்துட்டு இவர் கும்பிடுறார். பெரியவரும் இவரை பார்த்துட்டு, என்ன சதாசிவம் எப்படி இருக்க
அப்படின்னு ஷேமலாபெல்லாம் விசாரிச்சுட்டு பக்கத்தில் இருந்து ஒரு தேங்காயை எடுத்து லேசாக தரையில் தட்டி அவர் கையை நீட்டுன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறார். இளநீர் பிரசாதம். அந்த இளநியை வாங்கிட்டு இவர் ரொம்ப குடிச்சிட்டு சந்தோஷப்படுறார். இவர் ராகணபதி ஆச்சரியப்பட்டார். அவருக்கு தீர்த்த பிரசாதம் கொடுக்கல, அதே நேரம் உனக்கு தீர்த்த பிரசாதம் கிடையாதுன்னு சொல்லலை. சொன்னால் மனசு கஷ்டப்படும். என்ன மாதிரி இவருடைய சிந்தனை, ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, என்ன மாதிரி திங்கிங் அவருக்கு, அதெல்லாம் ரொம்ப சொல்லி ராகணபதி ஆச்சரியப்படுறார். இதில் என்ன வேடிக்கைன்னா, வெளியில் சதாசிவம் சொல்கிறார், எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்தார், எனக்கு மட்டும் இளநீர் பிரசாதம், எனக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். அதுதான், அவர் சந்நியாச தர்மத்தையும் மீறலை, அதே சமயத்தில் பக்தர்கள் மனசையும் புண்படுத்தலை. அவ்வளோ கரெக்டாக நடந்துப்பார். யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தெரியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.